ஒரு நாள் ஒரு பெரிய புறா ஒரு கிராமத்துக்கு வந்தது. அத பார்த்த மக்கள் பயந்து ஓடுனாங்க. அப்போ ஒரு விவசாயி அந்த புறாவ புடிச்சு ஒரு கூண்டில் பூட்டி வச்சுட்டாரு. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய கோழி வந்தது. அத பார்த்த மக்கள் பயந்து ஓடுனாங்க. கோழி புறாவ கூண்டுல இருந்து விடுவிச்சு 2 பேரும் பறந்து ஒரு தூரமான இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு கிராமத்துல ஒரு ஏழை பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி கிட்ட ஒரு பெரிய கோழி இருந்தது. அந்த கோழி முட்டையே போடல. அதனால பாட்டி முட்டை போடும் மருந்தை அந்த கோழிக்கு குடுத்தாங்க. பிறகு அந்த கோழி நெறைய முட்டைகள் போட ஆரம்பிச்சிட்டு, அந்த முட்டைகள் எல்லாம் சேகரித்து பாட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்றாள். அப்படியே பாட்டி பணக்காரர் ஆகிவிட்டாள். ஆனாலும் அந்த கோழி முட்டை தொடர்ந்தது போட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் பாட்டி கோழிக்கு முட்டை போடக்கூடாத மருந்து கொடுத்தாள். அப்போது அந்த கோழி அழ ஆரம்பித்தது. ஏனெனில் யாருமே லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனாலதான் ஒரு கிராமத்துல ஒரு வயதான தாத்தா இருந்தாராம். அவங்கிட்ட நெறைய கோழிகள் இருந்துச்சு. அந்த கோழிகள் ஒவ்வொரு நாளும் நெறைய முட்டைகள் போடுச்சு. அதே போல தாத்தாவிடம் நெறைய புறாக்களும் இருந்துச்சு. அந்த புறாக்களும் தினமும் முட்டை போடும். ஒரு நாள் ஒரு புறா மட்டும் முட்டை போடாம போச்சு. தாத்தா கோவிச்சுட்டாரு. முட்டை போடாத புறா எனக்கு வேணாம்னு சொல்லி அந்த புறாவை அடிச்சு விரட்டி விட்டாரு. அந்த பாவம் புறா கண்ணீர் விட்டுறது. அது ஒரு கோழிய பார்த்தது தன்னுடைய துக்கத்தை சொல்லுது. அந்த நெஞ்சம் உள்ள கோழி புறாவை இணைச்சுக்கிட்டு, வா என் கூட இருக்கலாம், நம்ம சேர்ந்துதான் வாழலாம் சொல்லி புறாவை அழைச்சு வருது. இருவரும் பின்னாடி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விவசாயிக்கு நிறைய புறாக்கள் மற்றும் கிளிகள் இருந்தன. புறாக்கள் நிறைய முட்டைகள் போடும். ஆனால் கிளிகள் ஒரு முட்டையும் போடவில்லை. இதனால் விவசாயி கோபத்தில் கிளிகளிடம் கத்தினான். அடித்துவிட்டு விரட்டி விட்டான். கிளிகள் வேதனையுடன் அழுது கொண்டு ஓடின. பின்னர் அவை ஒரு பெரிய கோழியின் அருகே சென்றன. என்ன நடந்தது என்று முழுவதும் சொல்லின. கோழி அவர்களது நிலையை புரிந்து கொண்டு அனைத்து கிளிகளையும் தன்னுடன் மகிழ்ச்சியுடன் வாழ அனுமதித்தது. அப்போது எல்லா கிளிகளும் அந்த கோழியுடன் சந்தோஷமாக இருந்தன. ஆனால் அந்த விவசாயி தெரியாமல் கிளிகளை அடித்து விட்டேன் என்று மிகவும் சோகம் கொண்டு அழுது கொண்டிருந்தான். ஒரு ஏழை பாட்டிக்கு ஒரு பெரிய புறா, ஒரு பெரிய கோழி இருந்தது. அந்த பாட்டி மிகவும் ஏழை. அதனால அந்த கோழி பாட்டிக்கு தினமும் அரிசி, கம்பு போன்ற தானியங்கள் கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு நாள் புறா தன் தானியங்கள் தேட போகிறது. ஆனால் அது பல நேரம் கழித்தும் திரும்பி வரவில்லை. பாட்டியும் கோழியும் மிகவும் கவலையில் உள்ளனர். இருவரும் புறாவை தேடுவதற்காக புறப்படுகிறார்கள். அப்போது திடீரென பாட்டிக்கு தலையில் சுற்றல் வருகிறது. பாட்டி நிலத்தில் விழுந்து உயிரிழக்கிறாள். இது அனைத்தையும் பார்த்த கோழி மிகவும் வருந்தி அழ ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு புறா வந்து சேருகிறது. பாட்டியின் நிலைமை பத்தி கேட்டு கோழியின் கதையை கேட்டதும் புறாவும் ரொம்ப வருந்தி அழ ஆரம்பிக்கிறது. ஒரு ஏழை விவசாயிக்கு ஒரு பெரிய புறா இருந்தது. அந்த புறா தினமும் நிறைய முட்டைகளை போடுது. அதனால அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அதே கிராமத்துல ஒரு மூதாட்டிக்கு ஒரு பெரிய வெள்ளை கோழி இருந்தது. ஆனா அந்த கோழி ஒரு முட்டையும் போடவே இல்லை. அதனால மூதாட்டி ரொம்ப சோகமடைந்தாரு. ஒரு நாள் அந்த மூதாட்டி கோழிக்கு முட்டை போட வைக்க மருந்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோழி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முட்டை போட ஆரம்பிச்சது. இத பார்த்த மூதாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மூதாட்டி எல்லா முட்டைகளையும் சந்தைக்கு கொண்டு போய் வித்தாரு. சில நாள்ல மூதாட்டி ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. பின்னாடி ஒரு பெரிய கோழி பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா பாவம் விவசாயி மற்றும் அவன் புறா இங்கிருந்து ரொம்ப கவலையோட அழ ஆரம்பிச்சாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா யாரும் அந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல.